ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பாய்ஸ் அப்சாடோ. இன்றைக்கி நம்ம புது மங்கா பற்றி இருக்க கதையை தான் பார்க்க போகிறோம். இதை ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு பியூர்ஃபான லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நம்ம ஹீரோவோட கிளான் ஆனது அழிக்கப்படுது. இதனால் நம்ம ஹீரோ வந்து ருத்ரா தானே பாடியிருக்காரு. இதை பற்றி இருக்க ஸ்டோரி லைனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப நான் வளரணும் பேசிட்டு போய் இன்றைக்கி நான் டேரெக்டான எபிசோடுக்குள்ளே இப்போ நம்ம போவோம். நமக்கு ஸ்டார்டிங்கில் டீமன் கிளான் அப்படிங்கிற டீமன் கிளான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. டீமன் கிளான் கண்டு அப்படி நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து கேட்டால் நம்ம ஹீரோ வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. அதாவது அவங்கள்ட்ட வளர்ந்து வந்தவர் நம்ம ஹீரோ பேர் வந்து சின் ஜான்சன் அப்படின்னு பேர் நம்மளோட ஹீரோ. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கா. சரி நீங்கள் எந்த புறப்படுறதுக்கு உறுதியாக தான் இருக்கியா, அந்த இடத்துக்கு கிளம்பணும் உறுதியாக தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் வந்து, அதாவது இவர் பேர் வந்து பாய்சன் டீமன். இவர் சொல்லியிருக்காரு, நான் என்னதான் இருந்தாலும் நான் இந்த இடத்த வெளியேறு போகணும், நான் வந்து இந்த டான்ஸ் வார்டுங்கிற அந்த கிளானை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோ. சரி அப்படின்னா அந்த குழு இப்போதைக்கு அழிஞ்சிருச்சு, அந்த குழுவை இனிமேல் தேடி உருவாக்க போறியா போய் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஆமாம் நான் இனிமேல் தான் போய் தேடி உருவாக்கணும் அந்த குழுவை. என்னதான் இருந்தாலும் அந்த குழுவில் தான் முதல் வளர்ந்து வந்தேன், அந்த குழுவை என்னால் மறந்து இருக்க முடியாது, அந்த குழுவை நான் எப்படியும் கடைசியில் உருவாக்கினே ஆவேன். சரி இங்கேருந்து நீ கிளம்புறதுக்கு தயாராகிட்ட, சரி ஓகே அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயமா இல்லையா, வெளியாட்களை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மாசம் கேட்கும்போது, நான் எப்படி பயப்படுவேன், நான் தான் பாய்சன் மாஸ்டரோட சீடன் ஆச்சு, நான் எப்படி எனக்கு எப்படி பயம் இருக்கும், அந்த பயங்கர அகராதியே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அது சரி தான் அப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் பாய்சன் மட்டும் சொல்கிறார். சரி அவன் கிளம்பட்டான் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு நம்ம மருத்துவம்னு சொல்லியிருக்காரு. சரி மருத்துவம், சரி அவன் கிளம்பி போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். சரி நீ இங்கேருந்து கிளம்பி போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் சொல்ல மாட்டோம். நீ இங்கேருந்து போனாலும் உனக்கு நாங்கள் ஒரு பரிசு தரோம், அந்த பரிசு கொண்டு தான் நீ போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கும்போது, என்ன பரிசு அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது, இந்த அப்படி இந்த ஸ்வாட் 2 நீ எடுத்துப்போ, இந்த கட்டணா நீ எடுத்துட்டு நீ உனக்கு தற்பாக உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சம்பத்து வரும்போது இது உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, அதாவது உங்களோட ட்வின் ஸ்வாடை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துக்கிறீங்க, இது ட்வின் பிளேஸ் ஸ்வாடு, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, இல்லை இது இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, இது இப்போதைக்கு உனக்கு தான் தேவைப்படும், ஏன்னா நீ இந்த இடத்துலேருந்து வெளியே போகிற இடத்துல நீ பெரிய ஆபத்துலாம் சந்திப்ப, அப்போ உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிக்கும்போது, இந்த விசிறியை இப்போதைக்கு உனக்கு நான் தர மாட்டேன், இன்னும் நீ திறமையை வளர்த்துக்கணும், நீ முழு திறமையை வளர்த்த பிறகு இந்த விசிறிங்கானதும் உன்ட்ட வரும் அப்படின்னா சரி ஓகே, எனக்கு இன்னும் பாதி திறமை தான் நான் கற்றுருக்கேன், இன்னும் முழு திறமை நான் கற்றுக்கல, நான் கற்றுக்கிட்ட பிறகு அந்த விசிறியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சரி இந்த இடத்துல நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்காரு. சரி ஓகே நீ இங்கேருந்து கிளம்பி போகலாம், ஆனால் மறந்துடாத நீ எந்த சாம்ராஜ்யம் போனாலும் அந்த சாம்ராஜ்யத்தில் உன் புகழ் பேர் எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு கேட்கன்னு ஆசையாக இருக்குது ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சரி நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் 2 மாஸ்டர் சொல்ல இங்கேருந்து கிளம்பி போகிறேன். அப்படியே டீமன் கேன்சரோட க்ளோஸ்அப் வந்து நம்ம கட்டுறா, அதான் மே பார்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த நம்ம கட்டுறோம். நம்ம ஹீரோ மனசு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறேன், அதாவது இந்த இடத்துல இருந்து நான் இப்போதைக்கு வெளி உலகத்துக்கு போகிறேன், எப்படி இருந்தாலும் வெளியே வரோம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருந்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், அதோட உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் 2 மாஸ்டருக்கு கை விட்டு வணங்கி நான் இந்த இடத்துல விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து விடைபெறான். அடுத்த சீனில் அந்த ஒரு மலைப்பிரதேசம் கட்டிருக்கான், அதாவது இந்த இடத்துல கிளம்புற அந்த படிக்கட்டுகளை நம்மளுக்கு கட்டிருக்கான். நம்ம ஹீரோ அடுத்த சீனில் ஒரு கேப்பான போட்டுக்கிட்டு இந்த சிட்டி நகரத்துக்கு உள்ளே போகிறான். நம்ம ஹீரோ உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோ டேரெக்டாக ஒரு இந்த இடத்துக்கு வந்துடுவா, அதாவது இந்த இடத்துல தான் முதல் டான்ஸ் வார்டுங்கிறத ஆரம்பிச்சிச்சு. ஏய் சோசன் நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன், எனக்கு டான்ஸ் நல்லா இருக்கா, டான்ஸ் வார்டு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருன்னு சொல்லிக்கிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப புகழ்பெற்ற இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் இங்கே இல்லை, அம்புட்டு பேர் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் நான் பழசெல்லாம் நினச்சி பார்த்து சரி இங்கேருந்து கிளம்புவோம், நம்ம கிளம்பி போய் இதை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து கிளம்பி டேரெக்டாக ஒரு சிட்டிக்கு நடந்து வர்றான். சிட்டிக்கு நடந்து வரும்போது நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டே வர்றாங்க, நாலா பக்கம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே வர்றா. அடுத்த சீனில் நம்மளுக்கு ஒயின் ஷாப்னு கட்டுறான், அதாவது இந்த மது பாதம் அந்த இடத்த நம்மளுக்கு கட்டுறான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன், ஆகிட்டு நம்ம ஹீரோ மாஸாக போயிட்டு கேப்பெல்லாம் இது பண்ணிக்கிட்டு கெத்தா போய் ஒரு சேரில் வந்து நம்ம ஹீரோ வந்து அமர்றான். அந்த அமர்ந்தவொடனே இங்கே இருக்கணும் ஆச்சரியம், யாரா இவன் எங்கே இருந்து வரான், இப்படி கெத்தா இங்கே வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எந்த சேர்ந்த கிளானை சேர்ந்தவனா இருப்பேன் இப்படி வந்து மாசா வந்து நின்றுருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேப்பை ரிலீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் சேரில். நம்ம ஹீரோ கேப் ரிலீவ் பண்ணி சேரில் உட்காந்துருக்க பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே காண்டி யாராவன் எந்த ஒரு காரணம் இருப்பேன் இப்படி வந்து நம்ம ஹீரோ ஒரு பார்வை தான் எல்லாரும், அதாவது கொல்ற பறவை எல்லார் கண்ணையும் கொல்ற பறவை தான் இருக்குது. இப்போ நான் இதோட விட்டுருவோம், இன்னைக்கு இவனை முடிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிருக்காரு. நம்ம இதெல்லாம் கண்டுக்காம அசால்ட்டாக நம்ம ஹீரோத்துக்குள்ள உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ எப்படி உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து, அதாவது சர்வெண்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வந்து கேட்குறான், உங்களுக்கு எதுவும் சாப்பிட எதுவும் வேணுமா இல்லை வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் அவன் எனக்கு கண்டு கூட இல்லை, அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இங்கே வந்திருக்கான்.
அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஓகே எனக்கு வந்து ஒரு ட்ரிங்க் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிக்கிருக்கேன். சரி உங்களுக்கு ட்ரிங்க் தானே வேணும், சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சர்வன் போகிறா. இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது, இந்த பிரச்சனை தான் எப்படியா தப்பிச்சுக்கணும். அதாவது இவர் இங்கேருந்து இந்த மதுபானம் தந்துட்டு வெளியே போயிடுவார்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருந்தால் பிரச்சனை ஓர வரும், எப்படியாவது போயிடுவார் நம்புறேன் நானும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வன் நினைச்சேன். நம்ம ஹீரோங்கிற பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்து ஒரு விஷயம் பேசிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ கூட வந்து சலசங்க அவனை பார்த்தியா, கருப்புக்குள்ளா கருப்பு ஆடை இதெல்லாம் அணிஞ்சிட்டு எப்படி இங்கே என்ன வேணாலும் இருக்க முடியுது, இதை பற்றி அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இது எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு இருக்க ஆடைகளில் இதுதான் இருக்குது, அதனால் இதை நான் இப்போதைக்கு போட்டு தெரியுறேன், இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோ இப்படி சொல்லிக்கிருக்க அடுத்து அங்கிருந்து ஒருத்தர் வாங்க. தம்பி இந்த குல்லாவை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் எதுக்கு இந்த குல்லாவை இங்கேருந்து போட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்க்க நீ சும்மாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார். இவர் ஒரு சுவார் மாஸ்டர். இவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே இவர் ரொம்ப இது தெனாவட்டா தான் இருக்கான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் பார்த்துக்கிட்டு சரி தம்பி நீ எந்த இது உலகத்தை எந்த கிளானை சேர்ந்தவன், நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு இந்த இடத்துல முன்ன பின்ன நான் உன்னை பார்த்ததும் இல்லையே, நீ எப்படி இங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவர் விசாரிச்சுக்கிருக்க. அவர் இப்படி விசாரிக்கிற பார்த்து நம்ம ஹீரோவோ நான் இந்த இடத்துக்கு வந்து புதுசு, அதாவது நான் இந்த இடத்துக்குலாம் புதுசு, அதாவது நான் இந்த இடத்துக்கு முன்ன பின்ன நான் வந்ததும் இல்லை, ஆனால் அந்த இடத்துக்கு நான் இப்போ புதுசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கேன். அடுத்துச்சுன்னா அந்த மதுபானம் இருந்த அந்த ஒயின்ஸ் இதை தான் காட்டிக்கிருக்கா நம்மளுக்கு. அந்த மதுபானம் இருந்துக்கு அடுத்த சீனாக நம்ம ஹீரோ சரி ஓகே தம்பி நீ இப்படி இருக்க, சரி நீ யாரை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கிழவர் வந்து கேட்டுக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த டான்ஸ் கிளான் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா, டான்ஸ் கிளானா கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காரு. உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னா இங்கே ஒரு நிமிஷம் வர முடியுமா நான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டெரராக ஒரு லுக்கில் கேட்க நம்ம டெரராக கேட்டோடனே நம்ம இங்கே இருக்க கிழவனா சேர்றான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்கை எனக்கு அப்புறம் ஒரு ட்ரிங்க் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிருக்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு ட்ரிங்கு தானே வேணும் நான் வாங்கி தர்றேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சர்வன்ட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு சொல்ல. அடுத்த சீனில் இந்த தெனாவட் நகரத்தை ஏன் சம்பிரதாயத்தில் இதை ஏற்று தான் அவனுக்கு ரொம்ப தெனாவட்டாக தான் இருக்குது, அவனை போய் ஒரு தண்டி இருந்துதான் அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோவோட கண்கள்லாம் ஒரு கொல்ற பறவையில் இருக்க இதை பார்த்து அவன் ரொம்ப தெனாவட்டாக இருக்கேன், இவனை ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளவனாது சரி ஒரு ட்ரிங்க் கொண்டு வாங்க அப்படின்னு சர்வெண்ட்டை சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம சர்வெண்ட்டை ட்ரிங்க் எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்த சீனில் அவன் இவன் சரி என்னோட நீங்கள் ட்ரிங்க் இருந்த முடியுமா அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட நீங்கள் இங்கே வரலாமா அப்படின்னு சொல்லி நீ கேட்டது நல்ல கேள்வி தான் தம்பி, என்னோட சாம்ராஜ்யத்தில் இது வரைக்கும் ட்ரிங்க் அருந்த சொல்லி கேட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ட்ரிங்க் அருந்தி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கிழவர் வந்து நின்றுருக்கா. எப்படி இந்த பையன் இவ்வளோ தைரியமாக எங்கே வரையும் இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கான், அதுவும் என்னோட சுவாடை பார்த்து கூட பயப்படாமல் தெனாவட்டா நெஞ்சு நிமித்திட்டு எப்படி இவனால் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக இவனை பார்த்துக்கிருக்கான். இவனாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கும்போது இவனுக்கு ரொம்பதான் இது ஜாஸ்தி, இப்போ தைரியங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு அதை பற்றி என்னென்ன விஷயம் தெரியும் அதை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறேன். முதல்ல ட்ரிங்க் வரட்டும் தம்பி, ட்ரிங்க் வந்த பிறகு நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல சரி அப்படின்னா ஓகே ட்ரிங்கு சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல அங்கிருந்து சரவணன் ட்ரிங்க் எடுத்து விடா. அடுத்த சீனில் 2 பேரும் அவனோட பார் வந்து ரொம்ப கர்வமாக இருக்கு, அதாவது இப்போ நான் இதோட விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்துறான். ஏய் என்னடா உனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு அந்த கிளானை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சரி இரு நான் உனக்கு சொல்கிறேன், அந்த கிளானை ஒரு சில டீட்டெயில் தான் எனக்கு தெரியும், முதல்ல நான் ட்ரிங்கை அறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிழமை அந்த ட்ரிங்கை கொடுத்துட்டு சரி அதை பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியுன்னு இப்போ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டு ட்ரிங்கை விட்டு இதை முதல்ல குடி நீ அப்புறம் குடிச்சிட்டு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ குடி நான் இதை அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிழவரை வந்து குடிச்சிட்டு இருக்க அதை வாங்கி அவர் ட்ரிங்க் அறந்துக்கிட்டே சொல்கிறாங்க. சரி எனக்கு அந்த கிளானை பற்றி தெரியும், அதாவது அந்த கிளானுங்கிறது ஒரு இதனால தாக்கு கொல்லப்பட்ட அதாவது அது வந்து ஒரு புரட்சி கிளான், அதாவது போர் கிளான் மாதிரி. அதுவும் அந்த கிளானில் ஒரு அழகான பெண்கள், அதாவது அழகான பெண்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க. அந்த பெண்கள்லாம் ரொம்ப சுவாடு தெரியாது கை தேர்ந்தவங்க, அது எனக்கும் தெரியும், அதை பற்றி மீதி இருக்க சொல்லு. அங்கே ஒருத்தன் அதாவது பிளட் கிளான் அப்படிங்கிற ஒரு பிளட் கிளானை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்து புரட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது அந்த இடத்துல நம்ம ஆக்கிரமித்து வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்த பிளட் மாஸ்டர் வந்து இங்கேருந்த ஒரு 2 அழகான பொண்ணுங்களை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு புரட்சிக்கலாம், அதாவது அங்கே இருக்க எல்லா மக்களையும் சும்மா துடிக்க எல்லாரையும் வந்து கொன்னுட்டு அங்கே இருக்க 2 பொண்ணுங்களையும் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்த பிளட் கிளான்ங்கிறது ஒரு வரலாறாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அடுத்த சீனில் அந்த பிளட் கிளானோட மாஸ்டரை நம்ம காட்டிக்கிருக்கா.
அதாவது இவன் வந்து தான் நம்ம பிளட் கிளான் மாஸ்டர். அப்படி அடுத்த சீனில் நம்ம அந்த 2 அழகான பெண்கள் அந்த 2 அழகான பெண்களும் அந்த பிளட் கிளான் மாஸ்டர் சர்வெண்ட்டாகவே ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது சர்வெண்ட்டை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பவர்லாம் ரைஸ் ஆக, அதை பற்றி பேசும்போது இவனோட பவர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கிழவன் வந்து ஆச்சரியப்பட, இது என்ன குறிக்கோளை தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம இவரெல்லாம் பார்த்துக்கிருக்க, இது சரிப்பட்டு வராது, இதுவரை நான் மறந்துருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்பி சீக்கிரம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புறோன்னு சொல்லிக்கிறேன். சரி நீ எனக்கு நான் அறிஞ்சு முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா கிளம்புறு அவனை பார்த்து பயந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் குரல் கொடுக்குது. டேய் சத்த சும்மா இருங்கடா, அவன் ரொம்ப டெரராக இருக்கான், நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்கனாவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, அவனை பார்த்து ஒரு பொடி பையனை பார்த்து நீ என்ன பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி, டேய் உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்ப அந்த பக்கம் சொல்லிக்கிருக்கேன். டேய் அந்த பிளட் கிளானை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி இவன் அந்த தெனாவட்டா பதில் சொல்லிக்கிருக்க. என்னது டேய் பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லி இங்கிட்ட இருந்து கிளம்ப வந்து கத்திக்கிருக்க. உன்னால் வாயை மூடிட்டு சத்த சும்மா இருக்க முடியாதா, போதையில் வந்து ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து கத்திக்க. யாரா போதை குடிச்சா, உன்னைய மாதிரி நான் ட்ரிங்கை நான் அதிகமாக குடிச்சேன், நிதானமாக தானே குடிச்சேன் அப்படின்னு சொல்லி சேரெல்லாம் தள்ளி விட்டு வந்து இங்கே நின்றுக்கு இருக்க. இதை அவர் நின்றுக்கு இருக்க பார்த்துட்டு, டேய் சத்த சும்மா இருங்கடா வாயை மூடுங்கடா, அவன் இருக்க ஆக்ரோஷத்துக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவானே தெரியாதா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, டேய் பொடிப்பாயில பார்த்து பயந்துட்டு நீ எங்கிட்ட இருந்து பேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்க. டேய் வா நீங்கள் அனுபவிச்சா தானே போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த சீனில் மது பாட்டில், சரி வாங்க ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி இவன் நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கா. அதை கேட்ட உடனே இங்கே இருக்க நம்ம கிழவனுக்கா அதெல்லாம் அந்த போச்சு பயம், என்ன திடீர்னு திரும்பி ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பக்கம் பயம். சரி அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூப்பிட்றான், சரி தம்பி நாங்கள் இந்த வர்றோம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட வரும்போது அந்த ட்ரிங்க் வந்து ஒரு சொட்டு பாட், அதாவது அந்த ட்ரிங்கில் ஒரு சொட்டு விழுக, இதை பார்த்தோன்னா அவனுக்கு கதி கலங்கி போயிடுச்சு. டேய் இங்கே ஏதோ ஒரு சம்பவம் இன்றைக்கி நடக்க போகுது, அது மட்டும் உறுதியாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிக்கிருக்க. அந்த ட்ரிங்க்லாம் ஒரு பபுள்ஸ் மாதிரி இது பண்ணேன். இதை பார்த்தோம் அவருக்கா, டேய் என்னடா நடக்க போகுது இங்கே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த சீனில் இவனை கைகளெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பதட்டம், ஒரு ஓரம் பதட்டத்தில் இருக்க. ஏன்னா இவனுக்கா பயந்து போச்சு, தெரியாதனமாக இவன்ட்டு பேச்சு கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோம், நம்மளோட சாவை நம்மளே தேடிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பயத்தில் நடுங்கி இருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ யாருமே புறத்த பச்சம் பார்க்கல, நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே போட்டு அவங்க பக்கத்தில் இந்த 2 பேரும் போட்டு தாக்கிட்டு சோழி முடிச்சு இன்னைக்கு நம்மளோட கதை இந்த இடத்துல இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அவன் நடுக்கத்தில் இருக்கும் போதே ஒரு சுவாடான நெஞ்சிட இறங்குது. அதோட முடிஞ்சிச்சு, அவனோட கதை இதோட முடியுது, இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் வந்து வயசுனாக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்க இருக்க. நம்ம ஹீரோ இப்படி கேட்குறாரு, கொன்னேன் இப்படி நடந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதோட பிளட் கிளான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னதான் அந்த பிளட் கிளான் அழித்து நான் என்னோட சாம்ராஜ்யத்தை அதாவது டான்ஸ் ஸ்குவாடுங்கிற ஒரு கிளானை வந்து நான் உருவாக்கியே தீருவேன், என் ஆயுஸ் முடிகிற வரைக்கும் நான் அதை உருவாக்கி தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கொலை காண்டிலே இருந்துக்கு இருக்க. ஏன்னா நம்ம இதோட இந்த சாப்டரான எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.